அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் செலவு செய்யும் பணம் ₹1 இருந்தாலும் சரி, கோடி ரூபாயாக திரும்பி வர இந்த மிக மிக எளிமையான வார்த்தையை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லா மதத்தினருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம பயன்படுத்த போகும் அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன, அதை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல சமீப காலமாகவே தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் தினமுமே புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சக்தி மிக்க வார்த்தைகள் இவை. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் செலவு செய்யும் பணம் பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுத வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும், முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். சோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாது. அதே போல எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட், எந்த நேரத்துல இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்க பணத்தை செலவு செய்றீங்களோ அந்த நேரத்துல எல்லாம் இந்த வார்த்தையை ஜஸ்ட் நீங்க 3 முறை சொன்னாலே போதும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க உங்க கையில இருந்த பணத்தை நீங்க செலவு செய்தாலும் அத்தனை முறையும் இந்த வார்த்தையை 3 முறை நீங்க பயன்படுத்துங்க. இன்கேஸ் நீங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கே காசு கொடுத்தாலும் கூட இந்த வார்த்தையை 3 முறை நீங்க சொல்லுங்க. நீங்க செலவு செய்யற பணம் ₹1 இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நிறைய பேர் நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றோம். கூகுள் பே, போன் பே அல்லது இன்டர்நெட் பேங்கிங்னு நீங்க எந்த மெத்தட்ல பணத்தை டிரான்சாக்ஷன் செய்தாலும் சரி, இந்த வார்த்தையை அந்த நேரத்துல நீங்க பயன்படுத்தணும். நீங்க எந்த இடத்துல யாருக்கு பேமெண்ட் பண்ணாலும் சரி, பணத்தை நீங்க கொடுக்கும் பொழுது அல்லது டிரான்சாக்ஷன் நீங்க செய்யும் பொழுது இந்த வார்த்தையை 3 முறை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை நாட்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 30 டேஸ்க்கு, ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. செலவை காட்டிலும் வரவு அதிகரிக்கும். நம்ம சேனல்ல கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, ஓரளவிற்கு பணவரவு இருந்தாலும் கூட அந்த பணம் கையில தங்க
மாட்டேங்குது, வீட்டில் தங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கு, அனாவசிய மருத்துவ செலவுகள் அல்லது வீண் செலவுகள்னு எதிர்பாராத வகைகள்ல செலவுகள் வந்து பணத்தை சேமிக்க முடியாத ஒரு நிலை உருவாகுதுன்னு நிறைய பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிம்பிளான மெத்தட் ஏதாவது இருக்கானோ நீங்க கேட்டிருந்தீங்க. இது போல பணம் வீட்டில் தங்காதவங்க, மேலும் அதிகமான செலவுகளை ஃபேஸ் பண்றவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. செலவை காட்டிலும் வரவு பல மடங்காக உயரும். சரி வாங்க நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. போனஸ் பூமரங். போனஸ் பூமரங். போனஸ் பூமரங். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான இரண்டே சக்தி மிக்க வார்த்தைகள். நீங்க எந்த மோட்ல டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, ஒரு நாளைக்கு எத்தனை விதமான பேமெண்ட் நீங்க பண்ணாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே நீங்க செலவு செய்யும் பொழுது பல மடங்காக அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரும். அதே போல இந்த செலவுகள் அப்படின்றது நீங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்னு கிடையாதுங்க. எலக்ட்ரிசிட்டி பில் நீங்க பே பண்றீங்க, அல்லது ஒரு போன் நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம், அல்லது இன்டர்நெட் பில் நீங்க கட்டுறீங்கன்னா எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. ஏதாவது பொருட்களை வாங்கும் பொழுது மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. எதற்காக நீங்க பணத்தை கொடுத்தாலும் சரி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே நீங்க கொடுக்கணும். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா நீங்க சொல்லிக்கிட்டே கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்றது எதிரில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். சோ கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. பெட்டர் நீங்க மனதுக்குள்ளேயே இந்த வார்த்தையை சொல்லிக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது அந்த அளவிற்கு நமக்கு ஞாபகம் இருக்காது. சில பேமெண்ட் நம்ம பண்ணும்பொழுது மறந்து போயிடுவோம். சோ நீங்க இதை ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு 30 நாளைக்கு இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சு நீங்க சொல்ல பழகிட்டீங்கன்னா அதற்கு பிறகு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பேமெண்ட் நீங்க பண்ணாலுமே உங்களை அறியாமலேயே அந்த வார்த்தையை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஃப்ளோ வந்ததற்கு பிறகு எக்கச்சக்கமான பணவரவு ஏற்படும். பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண்முன்னே விரிவடைய ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன வார்த்தை தாங்க. இதற்கு இவ்வளவு பலன்கள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். சோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு மந்திரத்தை போல இந்த வார்த்தையை சொல்வதை ஒரு பழக்கமாக நீங்க மாத்திக்கோங்க. பலன்கள் அனுபவபூர்வமாக உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.